ஹாய் கைஸ், அன்பே டயானா. ஆஃப் லேட் நம்ம தமிழில் இந்த மாதிரி ஒரு ராம்காம் நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. லைக் வித் லவ், யூத், ஹாப்பிராஜ், இதே முரளி, இப்போது அன்பே டயானா. இந்த மாதிரி படங்கள் வந்து உங்களுக்கு ஒரு மினிமல் ஒரு கேரண்டி கொடுத்துரும். சும்மா உள்ளே போய் உட்காந்திங்கன்னா கண்டிப்பாக ஓரளவுக்காச்சும் சிரிக்க வச்சுருவாங்க. மொக்கையாக இருந்தாலும் ரொம்ப மொக்கன்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு படமாக தான் இருக்கும். அந்த வரிசையில் இந்த படம் எப்படி இருந்ததுன்றத டீட்டெயில்டாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க பார்ப்போம். அன்பே டயானா பெரம்பூரில் நடக்கிற ஒரு கதை. பெரம்பூரில் ஒரு தமிழ் ஹீரோ ஒரு ஆங்கிலோ இந்தியன் பொண்ணை பார்க்குறாரு. ரெண்டு பேரும் எப்படி லவ் பண்ணுறாங்க, எப்படி அவங்களுக்குள்ளே வந்து அந்த லவ் வந்து போச்சு, அவங்க ஃபேமிலி எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்களா இல்லையான்றது தான் இந்த படத்தோட கோர் பிளாட்டு. இதில் பெரிய கதை இருக்காது. இந்த மாதிரி படத்துக்கெலாம் நமக்கு ஸ்க்ரீன் பிளேலையும் கேரக்டர் ஆர்க்லேயும் மட்டும்தான் மொத்த படமும் டிபெண்ட் ஆகிருக்கும். அந்த விஷயத்தில் இந்த படம் எப்படி பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எங்கேயுமே ஸ்க்ரீன் பிளேவும் சரி, கேரக்டர் ஆர்க்கும் சரி, முக்கியமாக கேரக்டர் ஆர்க்கை பற்றி பேசணும். கேஸ்ட்டும் சரி, இவர் எடுத்துகிட்டு வந்ததும் சரி, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மெயினாக வந்து தெலுங்கு அம்மா, பெங்களூர் தமிழ் பேசுகிற ஒரு ஃப்ரெண்டு, ஆங்கிலோ இந்தியன் கேர்ளு, உருது தமிழ் பேசுகிற ஒரு கேரக்டரு, டோட்டல் சென்னையுமே இப்படி ஆளுங்களை நீங்கள் பார்க்கலாம். அதுலேயும் நீங்கள் பெரம்பூர், அப்புறம் திருவொற்றியூர், ராயபுரம், வண்ணாரப்பேட்டை, தண்டாரப்பேட்டை, இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே, சவுகார்பேட்டை, நீங்கள் டிஃப்ரெண்டான ஆளுங்களை கண்டிப்பாக பார்க்கலாம். அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் லாங்குவேஜ் இருக்கும். அந்த மாதிரி ஒரு நீங்கள் அங்கே பார்க்க முடியும். அது அவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு வந்தார். அங்கே கிடைக்கிற ஃபுட்டாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து அவ்வளோ அழகாக காமிச்சிருந்தாங்க. இந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஏரியாவில் எப்படி அந்த மாதிரி ஒரு சில விஷயத்த அவ்வளோ அழகாக சூப்பராக சொல்லியிருந்தாங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்சு பெரம்பூர் தான் இந்த படத்தை ஒரு பெரிய ரோல் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து கண்டிப்பாக பாராட்டி ஆகணும் பெரம்பூரை. ஏன்னா நம்ம வந்து இது ரொம்ப நாளாக நம்ம கிராஸ் பண்ணி போகிற ஒரு ஸ்டேஷன். ஆனால் இது வந்து நம்ம இவ்வளோ நோட்டீஸ் பண்ணாமல் விட்டுருக்கோமேன்ற ஒரு தோணல் கண்டிப்பாக வந்துருச்சு. எனக்கு அந்த தாட் வந்துருச்சு. அந்த மாதிரி ஒரு பண்ணியிருந்தாங்க. எல்லா கேரக்டருக்குமே ஒரு செம்ம கேரக்டராக இருக்குது. அந்த கேரக்டராக இருக்க அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. கேஸ்டிங் வந்து இதுக்கேற்ற மாதிரி கேஸ்டிங் வைக்கலன்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து இந்த அளவுக்கு நின்றுருக்காது. கண்டிப்பாக பாராட்ட வேண்டியது பரிதாபங்கள் கோபி. பரிதாபங்கள் கோபி வந்து செம்மையா பண்ணியிருந்தார். அந்த கேரக்டரை அவரை தவிர வேற யாராலையும் புல் ஆஃப் பண்ண முடியாது. அப்படி ஒரு கேரக்டர் இது எடுத்துட்டு வந்தார். எப்படி வந்து அவரால் மட்டும்தான் கமலோட இதை வந்து அவ்வளோ அழகா வந்து பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி அவர் இந்த கேரக்டர் பண்ணியிருந்தார். அவர் வர்ற சீன் எல்லாமே அல்டிமேட்டு. அதுக்கப்புறம் ரோஜா மேம், சேத்தன் சார், அதுக்கப்புறம் வந்து ரம்யா ரங்கநாதன், எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பெருசாக படத்தில் எனக்கு குறை சொல்ல ஒன்றுமே இல்லை. ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக போகும் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 20 நிமிஷம். அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் உள்ள நீங்கள் செட் ஆகிட்டிங்கன்னா, அந்த பெரம்பூர் உள்ள போயிட்டீங்கனாலே முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், அப்படியே உங்களை சூப்பராக கூப்பிட்டு போயிடும். செகண்ட் ஹாஃப்லாம் த்ரூ அவுட்டாகவே சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ரொம்ப எப்படி சொல்கிறது, நம்ம வந்து ஒரு என்ஜாய் பண்ணுற படமாக கண்டிப்பாக இருக்கும். எடிட்டிங்கும் சரி, மியூசிக்கும் சரி. மியூசிக் வந்து என்னோட ஃபேவரட் பட் அண்டர் ரேட்டடான ஆள் பரத் சங்கரோட மியூசிக் நல்லா பண்ணியிருந்தாரு. சினிமாட்டோகிராஃபிலாம் வந்து ரொம்ப ப்ரீஸியாக இருக்கும். நீங்கள் பெரம்பூரில் ஐசிஎஃப்னு ஒரு ரோடு இருக்கும். அந்த ரோடு போனீங்கன்னா ஒரு மாதிரி பச்சை பசேல்னு சூப்பராக இருக்கும். மெயினாக அந்த படம் பாதி காலையில் நடக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு இதை காமிக்கிற இடம் அதெல்லாம் சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக வந்து அந்த இடம்னு இல்லாமல் மொத்த பெரம்பூரையுமே அப்படி தான் காமிச்சிருந்தாங்க. அது உண்மையாகவே நல்லா இருந்தது. எடிட்டிங்கும் வந்து எங்கேயுமே ஓவர்லேப் பண்ணாமல் ரொம்ப டு த ப்ரிசைஸ் அப்படின்ற ஒரு இதில் தான் படம் பண்ணியிருந்தாங்க. உண்மையாகவே நல்லா இருந்தது. இந்த படம் நான் பார்த்துட்டு வர்றதுக்கு முன்னாடி டேரக்டரோட ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். இந்த மாதிரி நான் இந்த படத்தை பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த படத்தோட ஸ்டோரி
ஸ்கிரீன் பிளே எழுதினேன் அப்படின்றது. அவசர போலீஸ் 100 இதுவுமே பாக்யராஜ் சாரோட படம் தான். இந்த படமும் நீங்க பாத்தீங்கன்னா கேரக்டரா இருக்க பேஸ் பண்ணி தான் இருக்கும். நீங்க மோஸ்ட்லி பாக்யராஜ் சார் படம் கேரக்டரா இருக்க பேஸ் பண்ணி தான் ஒரு கதை ஓடும். இந்த படம் முக்கியமா ஒரு அதர் லாங்குவேஜை வச்சு அந்த மாதிரி போகும். இந்த படம் பாருங்க, ரொம்ப 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 நல்ல படம். நிறைய விஷயத்த நான் சொல்லலை இந்த படத்துல. மீன்ஸ் நான் அவசர போலீஸ் 100 பத்தி சொல்றேன். இதுல நான் நிறைய விஷயத்த பத்தி உங்களுக்கு ரிவீல் பண்ணல. நிறைய சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்கும். படம் பார்த்துட்டு எப்படி இதை புல் ஆஃப் பண்ணாங்க, எப்படி இவங்க இப்படி சூப்பரா பண்ணியிருக்காரு அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. அதனாலதான் அவர் லெஜெண்ட். கண்டிப்பா இந்த படம் பாருங்க. அன்பே டயானா இதுவுமே கண்டிப்பா பாருங்கன்னு தான் சொல்லுவேன். தியேட்டரா இருந்தாலும் சரி, ஓடிடியா இருந்தாலும் சரி, எதுல பார்த்தாலும் உங்களை கண்டிப்பா என்டர்டெயின் பண்ணும் ஃபார் ஷூர்.